சிவாய நம. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்று நாம் திருவிளையாடல் புராணத்தின் சோழனை மடுவில் வீழ்த்திய படலம் பார்க்க இருக்கிறோம். சோழனை மடுவில் வீழ்த்திய படலம் இறைவனான சொக்கநாதர் தன் பக்தனான சுந்தரரேச பாத சேகர பாண்டியனை காக்க சோழனை விரட்டி அடித்ததை பற்றி கூறுகிறது. சோழனை மடுவில் வீழ்த்திய படலம் திருவிளையாடல் புராணத்தின் கூடல் காண்டத்தின் 37வது படலமாக அமைந்துள்ளது. இனி இப்படலத்தை நாம் விரிவாக பார்க்கலாம். ராஜேந்திர பாண்டியனின் வழி தோன்றலான சுந்தரேச பாத சேகர பாண்டியன் என்பவன் சொக்கநாதரிடம் பேர் அன்பு கொண்டவனாக இருந்தான். எனவே அவன் தன் படைபலத்தை குறைத்து கொண்டான். படைபலத்தை குறைத்து கொண்டதால் படைகளுக்கு செலவிடும் தொகையையும் குறைத்து அத்தொகையை கொண்டு சிவாலயங்களை புதுப்பித்து சிவத்தொண்டு செய்து வந்தான். பாண்டியன் படைபலத்தை குறைத்ததை 1000 பரிக்கோர் சேவகன் என்ற சோழ அரசன் ஒற்றர்களின் மூலம் அறிந்தான். இதுவே பாண்டிய நாட்டினை கைப்பற்ற சரியான தருணம் என்று எண்ணி பாண்டிய நாட்டின் மீது அவன் படையெடுத்தான். சோழன் பாண்டிய நாட்டின் மீது படையெடுத்து வருவதை அறிந்த சுந்தரரேச பாத சேகர பாண்டியன் திருக்கோவிலை அடைந்தான். அவன் மதுரை சொக்கநாதரிடம், இறைவா, பாண்டிய படையின் பலத்தினை குறைத்ததை அறிந்த சோழன் பாண்டிய நாட்டின் மீது படையெடுத்து வருகிறான். சோழனிடமிருந்து பாண்டிய மக்களை நீ காப்பாற்றுவாயாக என்று மருகி வழிபட்டான். பாண்டியனின் முறையீட்டினை கேட்டதும் இறைவனார், சுந்தரரேச பாதசேகர பாண்டியா, நீ கலங்காதே, உன் படையை திரட்டி சோழனை நீ எதிர்கொள், யாமும் சோழனுடன் போரிட்டு வெற்றியை உனதாக்குவோம் என்று திருவாக்கும் மலர்ந்தருளினார். இறைவனின் திருவாக்கினை கேட்டதும் சுந்தரரேச பாதசேகர பாண்டியன் தெளிந்த மனத்துடன் தனது படைகளை திரட்டி சோழனை எதிர்க்க போர்க்களம் சென்றான். என்ன அதிசயம்! இறைவன் திருவருளால் சிறிய பாண்டியர் படை சோழர் கண்களுக்கு கடல் போல விரிந்து காணப்பட்டது. இத்தனை பெரிய படை இவர்களுக்கு ஏது என சோழர் படை குழம்பியது. பிரம்மாண்டமான சோழர் படை சிறியதாக பாண்டியன் படைக்கு காட்சியளிக்க பாண்டிய மன்னன், இந்த படையை வைத்து கொண்டா இத்தனை நாள் பூச்சி காட்டினான் என்று அலட்சியமாக அவர்களுடன் போரிட்டான். இதனால் சோழனது படையில் பெரும்பாகம் அழிந்துவிட்டது. இதனால் சோழன் சினம் கொண்டு போரின் முன்னணிக்கு வந்தான். 1000 புரவி வீரர்களை ஒரே சமயத்தில் வெல்லக்கூடிய சோழன் முழு வேகத்துடன் முன்னணிக்கு வரவும் பாண்டியன் மனம் கலங்கி நின்றார். அப்பொழுது கடம்பவனநாதர் தழல் போன்ற சிவந்த கண்களுடன் கருநிறத்தவராய் விசித்திரமான சட்டை தலைப்பாகை அணிந்து யானை கொம்பிலிருந்து செய்த காதணி, கழுத்திலே முத்துமாலை, தோள்வளை, கை காப்பு, தலைப்பாகையின் மயில் தொகையுடன் வேதமாகின்ற குதிரை மீது ஏறி கொண்டு வேட உரு கொண்டு கையில் வேலோடு விரைந்து வந்தார். இவ்வாறு இறைவனார் வேடுவ வடிவம் கொண்டு போர்க்களத்திற்கு வந்து பாண்டியனின் படைகளுக்கு ஆதரவாக செயல்பட்டார். 1000 பரிக்கோர் சேவகனின் முன்னால் சென்று நின்றார். அதனை கண்ட சோழன் சினந்து, நான் 1000 குதிரைகளுக்கு ஒரு வீரனாகி இங்கு போரிட வந்துள்ளேன் என்று கூறினான். அதனை கேட்டதும் சொக்கநாதர், எண்ணில்லாத குதிரைகளுக்கு ஒரே வீரனாகி நான் இங்கு போரிட வந்தேன் என்று கூறி சோழனுடன் போரிட்டார். வேடுவனின் தாக்குதலை சமாளிக்க இயலாது சோழன் குதிரையில் ஏறி போர்க்களத்தை விட்டு ஓடினான். நடந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருந்த பாண்டியன் வேடுவனாக வந்திருப்பது சொக்கநாதர் என்பதை உணர்ந்தார். சிறிது நேரத்தில் வேடனான சொக்கநாதர் அங்கிருந்து மறைந்தார். சோழனை விரட்டி பாண்டியன் அவனை தொடர்ந்து சென்றான். சிறிது நேரம் கழித்து சோழன் திரும்பி பார்த்தான். தன்னை துரத்திய வேடனை காணாது பாண்டியன் துரத்துவதை கண்டான். பயம் தெளிந்த சோழன் பாண்டியனை திரும்பவும் துரத்த தொடங்கினான். போர்க்களத்தை நோக்கி பாண்டியன் ஓடினான். அப்பொழுது பாண்டியன் எதிரில் ஒரு மடு, அதாவது குளம் ஒன்று இருப்பதை கவனியாது அதனுள் வீழ்ந்தான். பாண்டியனை துரத்திய சோழனும் மடுவினுள் வீழ்ந்தான். சோழன் விழுந்த இடத்தில் சுழல் இருந்ததால் சோழன் மடிந்தான். பாண்டியன் இறைவனின் கருணையால் உயிருடன் மடுவில் இருந்து மீண்டான். பின்னர் சோழப்படையை வெற்றி கொண்ட பாண்டியன் அவற்றின் மூலம் கிடைத்த வருவாயை கொண்டு சிவாலய திருப்பணிகள் செய்து இறைவனின் அருளுக்கு பாத்திரமானான். படலத்தில் இருந்து நாம் தெரிந்து கொள்ளும் கருத்து என்னவென்றால், இறைப்பணியில் ஈடுபடுவர்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றி அவர்களை இறைவனார் தக்க சமயத்தில் காப்பார் என்பதே சோழனை மடுவில் வீழ்த்திய படலம் கூறும் கருத்தும் ஆகும். சுந்தரரேச சேகரனுக்காக வேல் சுழட்டி கொண்டு யுத்தம் புரிய வந்த ஈசனின் இந்த 37ஆம் திருவிளையாடலை தினமும் பயபக்தியுடன் படிப்பவரும் கேட்பவரும் ஆக்கினை தெய்வம் நரபாண்டியன் என ஜனங்களால் புகழப்பட்ட சுந்தரேச பெருமானின்
கல்வியும் செல்வமும் தைரியமும் பெற்று வாழ்வில் மேன்மை பெறுவார்கள். இனி அடுத்த படலம் உலவாக்கோட்டை அருளிய படலம். திருச்சிற்றம்பலம்.